இந்த வீட்டுக்கு லைட் போடுற விஷயத்தில் மட்டும் எனக்கும் தியேஷ் குட்டிக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். எப்போல்லாம் நான் போட போகிறேனோ அப்போ எனக்கு முன்னாடி அவன் வந்து நான் போடுறேன்னு சொல்லுவான். நாம் டயர்டாக உட்காந்துட்டு போய் வீட்டுக்கு லைட் போடுறான்னு, அம்மா நான் போலம்மா நீயே போம்மா அப்படின்னு சொல்லுவான். இன்றைக்கும் அதே மாதிரி தான் நடந்தது. நான் ஏதாவது இந்த ஷார்ட்ஸ்லலாம் பார்த்துட்டு இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுப்பா, இதை ஃபாலோ பண்ணால் தான் பாடி ஹெல்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினப்பேன். அதுக்கான திங்ஸையும் வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். ஒரு 2 நாள் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் அதுக்கப்புறம் அதை மறந்துடுவேன். சரிடா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவேன். என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களா? இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி தான் இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸும் வாங்கிட்டு வந்து ஒரு 2 நாள் இதை கண்டினியூஸாக ஊற வச்சு குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இதை மறந்தே போயிட்டேன். அப்புறம் நேற்று நைட்டு தான் இது மறுபடியும் ஞாபகம் வந்தது. அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நைட்டு ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு சோக் பண்ணி வச்சுட்டேன். காலையில் ஒரு ரெட் பனானா இருந்தது. அதையும் இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்மூத்தி மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். நீங்கள் பனானாவுக்கு பதிலாக இதில் பாலும் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படியே வெறும் ட்ரை ஃப்ரூட்ஸை மட்டுமே அரைச்சி குடிக்கலாம்.